வணக்கங்க. நம்ம தேனிப்பட்டியில் தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தக்காளி போட்டு அது கூடயே உப்பும் ஆட் பண்ணியிருக்கோங்க. நல்லா கொதிக்க விடணும். நம்ம இன்றைக்கி 7 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கோம். அது பார்த்திங்கன்னா இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் கொதிக்கும்போது நம்ம ஒரு பேனில் கட்டி பெருங்காயம் எடுத்துக்கணுங்க. கட்டி பெருங்காயம் நல்லா பொரியிற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது அதே பேனில் கடுகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூடவே நம்ம வெந்தயமும் ஆட் பண்ணுறோம். அதுக்கு பாதி அளவில் நம்ம வெந்தயம் ஆட் பண்ணுவோம். கடுகு 100 கிராம்ஸ்னால் வெந்தயம் 50 கிராம்ஸ் எடுத்துக்கணும். அதையும் பவுடர் பண்ணி நம்ம இந்த தக்காளி தொக்கில் ஆட் பண்ணிக்கணும். ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலக்கணுங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 hours வரைக்கும் நம்மளுக்கு இது ரெடி பண்ணுறதுக்கு டைம் ஆகும். நம்ம பொறுமையாக கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடிப்பிடிக்காமல் கிளறிட்டே இருக்கணுங்க. ஸோ கண்டினியூஸாக நீங்கள் கலந்து விட்டால் மட்டும்தான் அடிப்பிடிக்காது. கொஞ்சம் கேப் விட்டிங்க அப்படின்னாலும் அடிப்பிடிச்சிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூள் சேர்த்தணுங்க. ஸோ மிளகாத்தூள் நம்மளோட உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தங்க காரம் அதிகமாக சேர்த்துப்பாங்க, கம்மியாக சேர்த்துப்பாங்க. ஸோ அது உங்களோட விருப்பம். நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம்லேருந்து 60 கிராம் வரைக்கும் சேர்த்திருக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா கிளறினதுக்கப்புறமா ஆயில் தனியாக நம்ம சூடு பண்ணி தான் உள்ளே மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆயில் சேர்த்துவோம். ஸோ சேர்த்திட்டு நல்லா அதுவும் ஆயில் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம கிளறிட்டே இருக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் கேப் விட்டு கிளறிட்டே இருக்கணும். அப்படி கிளறும் போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லெண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்றது நம்மளுக்கு தெரியுங்க. இதிலேருந்து இன்னும் ஒரு 1/2 hour ஆகும் நம்மளுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிறதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தக்காளி தொக்கு நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ உங்களுக்கும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.